நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी। महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया। मांगे हम पृथ्वी लोक के प्राणी, महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
பிரபு, கொடுமைக்கார ராவணன் வந்து விட்டான். தேரிலே வந்து திமிரோடு நோக்குகின்றான். ஆனால் என் பிரபு, தங்களிடம் தேரில்லை. அது மட்டுமா? நிலத்தில் நிற்கிறீர்கள். பிரபு, தமக்கு காலணியும் இல்லை. இப்படி ஒரு நிலையில் அகம்பாவ ராவணனை எப்படி மோதுவீர்கள்? பிரபு, என் மனம் குழம்புகின்றது. ஹனுமான், இப்படி ஏன் குழம்புகின்றாய்? போர் வீரன் யுத்தத்திலே வெற்றி பெற வெண்சக்கர குடை தேர் எதுவும் தேவையில்லை. வெற்றியினை அந்த குடையும் தேரும் தராது. அறிவுரைகள் ஏட்டுக்கழகு. ஆனால் ஒரு அரசனாயிருந்தும் காலணி கூட இல்லாமல் களத்திலே போராட வந்தது தங்கள் எளிமையைத்தான் காட்டுகிறது பிரபு. இப்போது அகந்தை மிகுந்த ராவணனுடன் போராட தேரும் குடையும் வேண்டும். ஹே மாதா, தங்கள் திருவடிகளுக்கு வாயுமைந்தனின் வணக்கம். தாயே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னையே, என் ஸ்ரீராமன் காலனி இல்லாமல் களத்திலே நிற்கிறார் போராடுவதற்கு. ராவணன் தேரிலிருந்து அஸ்திரம் விடும்போது என் பிரபு தரையில் நின்று அவனுடன் போராட வேண்டுமா? இந்த நிலைகள் சரிதானா மாதா? கருணை காட்டுங்கள் மாதா, கருணை காட்டுங்கள். அன்னையே, நீங்கள் இருந்தும் என் பிரபுவின் நிலை இப்படி இருக்கவே கூடாது. ஏ வாயுமைந்தா, உன் கேள்விகள் நியாயமானது. ராவணனுக்கு எதிரே நிற்க பிரபுவுக்கு திவ்ய ரதம் மிகவும் தேவையானது. மாருதே, என் தபோபலத்தால் திவ்ய ரதத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அந்த ரதத்தின் மீது நின்று பிரபு யுத்தம் செய்வார். வணக்கம் மாதா. அம்மா, அம்மா, என் வேண்டுகோளை ஏற்றீர்கள். ஏ மாதா வைஷ்ணவி, சாரதி மாத்ரியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆணையிடுங்கள் மாதா. ஏ மாத்லி, இன்று தசகண்ட ராவணனுக்கும் பிரபு ஸ்ரீராமனுக்கும் பயங்கர போர் நடக்கிறது. ராவணனிடம் சக்தி மிகுந்த தெய்வீக அஸ்திர ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரபு ஸ்ரீராமன் மானிட வரம்பினை மீறாதவர். ஏ மாத்லி, இந்த பயங்கர யுத்தத்தின் போது ராவணனுக்கு எதிரே நிகராக நிற்க பிரபு ஸ்ரீராமனுக்கு தெய்வீக ரதத்தின் தேவை இருக்கிறது. இப்படி ஒரு நேரத்தில் தேவைப்படும் சாதனங்களை எடுத்துக்கொண்டு கண்ணும் கருத்துமாக ஸ்ரீராமனுக்கு வேண்டியதை செய். அதை செய்தால் இந்த வைஷ்ணவி நீ புரியும் சேவை பற்றி சந்தோஷப்படுவேன். ராவணனுடன் செய்கின்ற மாயாவி யுத்தத்தின் போது நீயும் இருந்து உதவுகின்ற ஒரு பொறுப்பேற்றுக்கொள். அவ்வாறே மாதா. வணக்கம் பிரபு. ஜெய் ராம், ஜெய் ஸ்ரீராம். ஏ ரகுகுல ஸ்ரீராமா, ஸ்ரீ ரகுநாதா, தமது திருவடிகளில் இந்திரனின் தேரொட்டி மாத்ரியின் வணக்கம். வணக்கம் பிரபு. மாதா வைஷ்ணவி தமது வெற்றி போருக்கு உதவியாக இந்த தேரை தமது சேவைக்கு அனுப்பினார். ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. மாதலி, யுத்தகளத்திலே கண்ணசைவுகள் தான் நான் தரும் குறிப்புகள். பார்த்து புரிந்து கொண்டு அதற்கிணங்க செயலாற்று. அவ்வாறே ஆகட்டும் பிரபு. இந்த வனவாசி ராமனுக்கு தேர் யார் தந்தார்கள்?
எல்லாமே தேவர்களின் சதித்திட்டங்கள். மாவீரன் ராவணன் யார் தேர் தந்தாலும் அஞ்ச மாட்டான். தேரோட்டி, பகைவன் ராமனின் முன்னால் என் தேரை நிறுத்து. இப்போதே இந்த தேரை யுத்த களத்திலே ராவணனின் முன்னால் நிறுத்து. ஆணைப்படியே பிரபு. ஏ வனவாசி, இது தபோவனம் அல்ல, யுத்த களம். யுத்த களம். இங்கே தவம் அல்ல, யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தேர் மீது வந்தேன். இப்போது தேர் மீது வந்திருப்பதால் நீ வீரனாகி விடுவாயோ? லங்காபுரியில் லங்கேஸ்வரன் முன்னால் வந்தும் கூட உன் ஜடாமுடி வணங்காமல் இருக்கிறதே. இந்த அகந்தையே உன்னை அடியோடு அழிக்கப் போகின்றது. ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஆட்சிமைக்கு நீ அருகதையற்றவன். போதும், தேவையற்ற விவாதங்கள். போர் முனையிலும் ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை மறக்காதே. பேசாதே. ஏதோ சில முதியவர்களை நீ கொன்று விட்டாய். நான் முதியவன் அல்ல, முறுக்கேறியவன் ராவணன். அண்டங்கள் எல்லாம் என்னை கண்டால் நடுங்குமே. நவக்கிரகமும் திக்பாலரும் அடிமைகள் எனக்கு. இதை மறந்து போகாதே. இன்று நீ நிற்பது ராவணனின் எதிரில், ராவணனின் எதிரில். நீதி கெடுத்தாய், நெறி கெடுத்தாய். தனியாயிருந்த பெண் ஒருத்தியை கடத்தி வந்த கள்வனே, வேஷம் போட்டு வந்ததை வீரம் என்கிறாயே. தர்மத்தை மறந்து தற்பரவை பேசும் பாவி, நான் உன் அத்தனை பாவத்திற்கும் மொத்தமாய் தண்டனை கொடுக்கப் போகின்றேன். நீயா? தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இந்த அரசனுக்குத்தான், காட்டிலே வாழ்கின்ற வனவாசிக்கல்ல. இதோ எனது முதல் தண்டனை. தேரோட்டி, தேரை ஆகாயத்தில் செலுத்து. ஆணைப்படியே. மாதலி, நமது தேரை ராவணனின் தேர்ப்பக்கம் செலுத்து. ஆணைப்படியே பிரபு.
மாதா, பிரபு ஸ்ரீராமனின் பானம் பயனற்று போய்விட்டது. இல்லை தேவேந்திரா, பிரபு ஸ்ரீராமனின் பானம் பயனற்று போகாது. நீ பார்ப்பதெல்லாம் ராவணனின் மாயாவித்தை தான். ஒன்று போயிற்று என்றால் இன்னொரு புதுத்தலை அங்கு முளைக்கிறது. மன்னியுங்கள் மாதேஸ்வரி, இப்படி ஆனால் ராவணனை என்றுதான் அழிக்கிறது? ராவணனை அழிக்கிறதற்காக பிரபு அவனுடைய இருதயத்தை நோக்கி தனது பானத்தை ஏன் விடாமல் இருக்கிறார்? அவன் இதயத்தில் பானம் தைத்தால் தானே ராவணன் செத்து அழிவான். இல்லை தேவேந்திரா, ஸ்ரீராமன் ராவணனுடைய இதயத்தில் தமது பானத்தை விடமாட்டார். ஏன் மாதா, ஏன்? அப்படி என்ன அதிலே ரகசியம் உள்ளது? ஏன் பிரபு ராவணன் இதயத்தில் பானத்தை செலுத்தக்கூடாதா? பிரபு ஸ்ரீராமன் தயங்குகிறார். ராவணனின் இதயத்தில் சீதை இருக்கிறாள். சீதையின் இதயத்தில் பிரபு ஸ்ரீராமன் நீங்காமல் இருக்கிறார். பிரபுவின் இதயமோ அகில உலகங்கள், எண்ணற்ற கோடி உயிரினங்கள் முழுவதும் இருக்கின்றன. இந்த ஒரு நிலைமையில் என் பிரபு ஸ்ரீராமன் பானம் செலுத்தினால் ராவணன் இறந்தால் சீதை, சீதை இறந்தால் ஸ்ரீராமன், ஸ்ரீராமனுக்கு தீங்கென்றால் அண்ட புவனங்கள் அனைத்தும் அழியுமே. மாதா, பிறகு ராவணன் அழிய வழியே இல்லையா? உண்டு. ராவணனின் தலை வெட்ட வெட்ட போய்கொண்டே இருக்கும். இப்படியாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் போது அவன் கலக்கம் அடைவான். அவன் கலங்கிய நேரத்தில் சீதையின் நினைவு இருக்காது. அப்போது அவன் மனதில் சீதையின் நினைப்பு துளியும் இருக்காது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து அவன் மனதில் இருந்து சீதையின் நினைப்பை நீக்கினால் அந்த ஒரு கணத்தில் அனைத்தையும் அறிந்த ராமன் அவன் இதயத்தில் பானம் செலுத்துவார். மகேந்திரா, அதற்கு முன்னால் அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன மாதா? பிரம்மா தந்த வரத்தின் மூலம் ராவணனின் நாபியில் அமுதம் இருக்கிறது. உயிர் நீங்காதிருப்பது அமுதத்தின் மூலம் அல்லவா? அதன் மகிமையினால் தலையை இழந்தால் இன்னொரு தலை அங்கு முளைத்து விடுகிறது. ஏ தேவேந்திரா, பிரபு ஸ்ரீராமன் அற்புத ஆக்னேய அஸ்திரத்தை பயன்படுத்தினால் ராவணன் நாபியில் இருக்கும் அமுதம் காய்ந்துவிடும். அப்போது ராவணன் வாழ்வு முடிந்துவிடும். வணக்கம் மாதா. ஜெய் ஸ்ரீராம்.
பிரபு, மாதா வைஷ்ணவி தங்களை எதிர்பார்த்திருக்கிறார். ஹனுமான், மறக்காமல் வைஷ்ணவியை பார்க்கச் செல்கிறேன். ஏ சூரிய தேவா, என்ன இது? தாங்கள் எனக்கு அளித்த தெய்வீக கமண்டலம் இப்படியாகி விட்டதே. ஏ மாதேஸ்வரி, பிரபுவின் முன்னால் எந்த அற்புதங்களும் செயலற்றுவிடும். பிரபுவின் முன்னாலா? ஆம் மாதேஸ்வரி, இப்போது உங்கள் முன் நிற்பவர் பிரபுதான். ஏ மாதா, பிரபு ஸ்ரீராமன் துறவியின் வேஷத்தில் தங்கள் முன் நிற்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். உண்மை புரியவில்லை பிரபு. மிக பெரும் பிழை புரிந்து விட்டேன். மன்னித்து விடுங்கள். பேதையை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். தாம் இப்படி ஒரு வேஷத்திலா பிரபு? இது என்ன விளையாட்டு சுவாமி, என்ன விளையாட்டு? தேவி, புரிந்து கொள், இது விளையாட்டல்ல. புரிந்த விளையாட்டு உன்னுடையதுதான். உன் தபோபலத்தை எனக்கு நீ வழங்கினாய். அதனால்தான் ராவணனை என்னால் கொல்ல முடிந்தது. இது என்னால் அல்ல, பின்னால் இருந்து என்னை இயக்கி வைத்த தியாகமே உனக்கு நன்றி கூற வந்தேன். பிரபு, பகவானே இப்படி தன் பக்தனுக்கு நன்றி கூறுவதா? நிஜ பக்தன் எப்படியும் தன் பகவானை பார்க்க ஆசை கொள்வானே, அந்த பக்தனின் நிலை தெரியாதா? தேவி, எப்படி ஒரு பக்தன் பகவானை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதைப் போலவே பகவானும் பக்தனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படியா பிரபு? இரு ஆன்ம சங்கமத்துக்கு இருக்கும் தடுப்பு எது? மானிட உடல். ஆம் தேவி, நாம் இருவரும் மானிட உடலில் இந்த பூமிக்கு வந்தவர்கள். இந்த உடலின் இயல்போடு நடப்பது நமது கடமை. புரியாமல் இல்லை தேவி. அன்புடன் நீ என் மனைவியாக வாழ்ந்து பாத சேவை செய்ய நினைக்கிறாய். மன்னிக்கவும், மானிடனாக இப்படி வந்த அவதாரமே ஏகபத்னி விரதனாக. ஆகையால் மாசற்ற உன் எண்ணப்படி உன்னை ஏற்பது என்னால் முடியாது. பிரபு, மானிட அவதாரமே பகவானின் சேவைக்கு பெரும் வாய்ப்பாகிறது. தாம் எடுத்த மானிட அவதாரத்துக்கு பேதை நான் சேவை செய்து பக்தி இன்பம் பெற நினைத்தேன்.
பூமியில் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் இல்லை. இந்த அவதாரமே என் வரையில் வாய்ப்பாய் அமையவில்லை. ஏன் தளர்ந்து போகிறாய் தேவி? ஆர்வமுடன் என்னை பெறுவதற்காக தவம் செய்தாய். காலம் நம்மை சேர்த்து வைக்கும். ஏனெனில் எப்போதும் செய்த தவம் வீணாகி விடாது. மேலும் நான் மீண்டும் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டுமே. பொறுமையுடன் காத்திருப்பேன் பிரபு. அந்த சமயத்துக்காக நான் தனிமையில் தவம் புரிந்து கொண்டிருப்பேன். மண்ணில் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுப்பேன். அப்போது உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது. இப்படி நீங்கள் சொன்னதற்காக கோடி கோடி வணக்கம் பிரபு. உங்கள் விருப்பம், நோக்கம், அவதார லட்சியம் நிறைவேற என் மனம் உங்களுக்கான தவத்தில் நிலைத்து லயித்துவிடும். தேவி, அப்படியொரு தவத்துக்காக மகத்தான ஒரு இடம் உனக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள் பிரபு. இங்கிருந்து தொலைவில் வடதிசையில் திரிகூட மலை இருக்கிறது. அந்த மலையின் மேல் மகா காளி, மகாலட்சுமி, அந்த மகா சரஸ்வதி, அந்த 3 சக்திகளும் வாழ்கின்றனர். நீ போய் அந்த 3 சக்திகளையும் உன் மனதில் பதித்துக் கொண்டால் அப்போது நான் கல்கி ரூபத்தில் அவதாரம் எடுப்பேன். அவ்வாறே உங்கள் ஆணைப்படி பிரபு. பிரபு, மன்னியுங்கள், தாம் என்னை திரிகூட மலைக்கு ஏன் போக சொல்லுகிறீர்கள்? தேவி, அசுர சக்திகள் ஒன்றாகி அங்கு தபஸ்விகளையும் ரிஷிகளையும் ஜனங்களையும் கொடுமை செயலால் தாக்குகின்றது. அநியாயம், அநீதிகளின் தாக்குதலால் அங்குள்ளவர் காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். மக்களை காப்பாற்ற அங்கு நான் செல்வேன். தர்மத்தை அதர்ம பாதையில் இருந்து விடுவித்து நான் தமது நோக்கத்தை முடித்து வைப்பேன். அசுரர்களை அழிக்க உனக்கு துணை இருக்க சக்தியுள்ள ஒன்றை சூரிய தேவன் உனக்கு வழங்கி இருக்கிறாரே, அது போதுமே உன் பணிக்கு. மன்னியுங்கள் பிரபு. இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய எனக்கு உங்கள் வாழ்த்துக்களும் தேவைப்படுகிறது. இப்போதே திரிகூட மலைக்கு புறப்பட்டு விடு. உனக்கு நலமே பெருகும். கலியுகத்தில் நான் வருவேன், கல்கி அவதாரமாய். கலங்க வேண்டாம் வைஷ்ணவியே, ஸ்ரீராமன் கூறியே சென்றார். வாழ்வது லட்சியமாகும். பல யுகம் வரும் போகும்
இதுவா அந்த மலை? திரிகூட மலை. ஏ பிரபு, தாம் என் தவத்துக்குரிய இடத்தை சொன்னீர்கள், வந்துவிட்டேன். மிக அமைதியான இடம் பிரபு, மனம் போன்றும் இடம். திரிகூட மலை மீது நான் புரியும் தவம் கூட ஏற்ற பலனை தர வேண்டும் பிரபு, பலன் தர வேண்டும். ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. ஓம் விஷ்ணுவே நமஹ. ஓம் விஷ்ணுவே நமஹ, 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 ஓம் விஷ்ணுவே நமஹ. சீக்கிரமா சோமா, ஆச்சாரியார் பூஜை முடித்து சாப்பிட போக வேண்டும். தாமதித்தால் சபித்து விடுவார். நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. அதோ பார் சாமா, அந்த ஒளியை இன்னொரு சூரியனா? சோமா, உண்மையிலேயே இது ஆச்சரியம்தான். ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம். அதோ பார் அங்கே பெண் ஒருத்தி முனிவரை போல் தவம் புரிகிறாள். நாம் ஆச்சாரியரிடம் போய் சொல்வோம். பெண் ஒருத்தியின் தவம் அவர் கண்ணை உறுத்தும். போவோம் வா. ஆச்சரியமாயுது. ஒரு பெண் தவம் புரிவதாவது, அப்படி செய்தால் இயற்கைக்கு விரோதம். பெண் ஒருத்தி தவம் புரிய ஆரம்பித்தால் ஆபத்தல்லவா உலகத்துக்கு? கடல் பொங்கும், மலை உருளும். ஆனால் குருதேவா, அந்த பெண் தவம் புரிவதனால் அங்கு இருளே இல்லை, இன்னொரு சூரியன் உதித்தது போல் இருக்கிறது. முட்டாள் சீடனே, இப்போது உலகத்திலேயே என்னைப் போல் யாருமில்லை. தவத்திலும் சரி, ஞானத்திலும் சரி. தவத்தின் ஒளி தலையை சுற்றி தெரிவது முடியவே முடியாது. என் இரண்டு கண்ணும் குருடல்ல, நானே பார்த்தேன் குருதேவா. நீங்களும் பார்த்தால் புரியும். ஆம், அதை நான் பார்க்கத்தான் வேண்டும். ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. குருதேவா, அதோ பாருங்கள்,
அந்த தபஸ்வினியை சுற்றி ஒளி தெரிகின்றது. ஆகாயத்திலிருந்து சூரியன் இறங்கி பூமிக்கு வந்தது போல. மூடா, ஆச்சரியமாக சொல்ல அதில் ஏதுமில்லை. அவள் தபஸ்வினி அல்ல, அது இந்திர ஜாலங்கள். ஊரை ஏமாற்ற ஒதுங்கி இருந்து இப்படியெல்லாம் நடித்து மயக்குகிறாள். பார், அவள் வேஷங்கள் கலைந்துவிடும். சென்று அங்கே நின்று அவள் வேஷத்தை கலைத்து விடு. மாயாவினி, உனக்கு தெரியாது என்னை யாரென்று. மற்றவர்களை ஏமாற்றுவது போல் என்னை ஏமாற்ற முடியாது. ஏய் மாயாவினி, ஜாலக்காரிகள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். மாயங்கள் என்னிடம் பலிக்காது. கண்ணை திறந்து பார் என்னை. எனக்கு மரியாதை காட்ட நீ எழுந்து நில். பாரெல்லாம் புகழும் என்னை மகா தபஸ்வி, நான் மகா யோகி. அலட்சியப்படுத்துகிறாயா என்னை இன்னும்? அதிக நேரம் உன் மாயங்கள் இருக்க முடியவில்லை, பார்த்தாயா? புரிந்த தவத்திற்கு வெளிச்சம் போடுகிறாயோ? பேதையே பாதகம் அல்லவா நீ செய்வது? எந்த பெண்ணாக இருந்தாலும் தவம் புரிய அதிகாரம் கிடையாது. மோசம் அல்லவா நீ செய்வது? ஏ அகங்கார பிராமணரே, யஜ்ஞம் தவம் எல்லாம் செய்யும் அதிகாரம் இருபாலாருக்கும் உண்டு. இதிலே ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் எப்படி வந்தது? என் போன்றுள்ள ஒரு மகா ஞானியை கண்டும் அறிவுரை கூறுவதோ? இல்லை மைந்தா, மாதா உன் அறியாமையை போக்க முயல்கிறேன். மாயாவினி! ஒரு யோகினியை மாயாவினி என்று சொல்வதே உன்னை அடையாளம் காட்டுகின்றது. அற்பர்கள் தங்களை விற்பன்னர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அம்மா தபஸ்வினி, யஜ்ஞம் என்பதற்கு விளக்கம் சொல். உன் மனதை தொட்டுப்பார். அங்கே இருக்கும் மகந்தையை எரிப்பதுதான் யஜ்ஞம். பிரபு பக்தி என்பதில் இணைந்து விடு. பிரபு பக்தி என்பதிலே அப்படியே உன்னை அர்ப்பணித்து விடு. அதே யஜ்ஞம். ஏ அறிவிலியே, உண்மையை சொன்னால் புரியுமா? தாய் எனும் பெண்ணினம் தவம் புரிய கூடாதா? உண்மை சுடும் உனக்கு. அந்த பகவான் விஷ்ணு, அந்த மகாதேவ சிவசங்கரர், எல்லா தெய்வங்களுமே அவரவர் ஒளியை எடுத்து வழங்கி மகிஷாசுர மர்தினி தேவி துர்காவை வெளிப்படுத்தினார்கள். தேவி துர்கை பிரசன்னமாகி வந்து வெற்றி கண்டது உனக்கு தெரியாதா? எங்கள் சக்தியினம் சாதிக்க முடிந்தால் ஏன் நாங்கள் யஜ்ஞம் செய்யக்கூடாது? போதும், நிறுத்து. உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள். கண்ணை மூடிக்கொண்டு உட்காருவதே தவம் என்று நினைப்பவளுக்கு அத்தனை திமிரா? பாவம், நீ பெண் என்று நினைத்தால் என் கோபத்தை தூண்டுகிறாள். என் கோபத்துக்கு பலியாகாமல் இருக்க என் பாதங்களில் வந்து விழு. என் பாதங்களில் வந்து விழுந்தால் வேதங்கள் உன்னை காக்கும். நீ படித்த வேதங்கள் உனக்கு ஏவல் பணியாளர்களோ? நீ வேதங்களை இழிவுபடுத்தியதற்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாய் கிடைக்கும். இன்றே, அதுவும் இப்போதே நீ படித்த அரைகுறை வித்தைகளையும் அகந்தையையும் அழித்து விடுகிறேன். அப்போதுதான் நீ அடுத்தவரை அவமதிப்பதை தொடர மாட்டாய்.
இப்போது உன்னிடம் இருந்த சக்தி எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. இனிமேல் உன்னிடம் எந்த ஒரு சித்தியும் இருக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் மகா மூடன். நான் ஞானம் பிறந்து விட்டது. அன்னை நீங்கள் லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கையின் அவதாரம்தான். நான் தான் ஞானி என்ற ஒரு எண்ணத்தால் முப்பெரும் சக்திகள் மூன்றும் நீங்கள் என்பதை அறியாது போனேன். மூடனை மன்னியுங்கள் மாதா, மூடனை மன்னியுங்கள். அன்னையே, அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். என் நல்ல காலம் சரியான சமயத்தில் நீங்கள் விழி திறந்து வழிகாட்டி நான் விழுந்து விடாமல் காத்தீர்கள். மூடன் அகந்தையால் ஏமாந்தேன். அம்மா, பட்டது போதும் அம்மா. மனதின் இருளை நீக்கிவிட்டீர்கள் மாதா. தாம் கருணை காட்டியதால் பிழைத்தேன் அம்மா. அடைக்கலம் அன்னை உங்களை என்று எனக்கு வேறில்லை அம்மா. என்னை உங்கள் சீடனாக்கிக் கொள்ளுங்கள் அம்மா, உங்கள் சீடனாக்கிக் கொள்ளுங்கள். பாவியை நீங்கள் திருத்துங்கள் அம்மா. படித்தும் அறிந்து தெளியாத மூடனம்மா, மூடனம்மா நான். தன்னை அறிதலே முக்தி. அறிந்து திருந்தி விட்டால் அதுவே ஞானம். சமத்துவத்தை கற்றுத்தரும் சூரியனே ஆசிரியன். நாம் மாணவர்கள். சூரியன் தரும் பாடம் என்ன? சமத்துவம். சூரியன் தமது ஒளிக்கதிர்களை எங்கும் எல்லோருக்கும் வழங்குகிறார். அதே போல ஞானம் என்று நீங்கள் கற்றவர்களை ஊருக்கு உபதேசியுங்கள். ஞான கதிர்கள் எங்கும் பரவ செய்வதுதான் யஜ்ஞங்கள். அறிவின் சக்தி என்ன? ஆக்கம் அளித்து வளர்ப்பது, அழியாது. அறிந்து கொண்டேன் குருவே. ஏ வேத விற்பனரே, பேதமையால் நீங்கள் இழந்த ஞான ஒளியை மீண்டும் தருகிறேன். ஆணவம் அழிந்தது, அறிவு தெளிந்தது. பக்தி பாதையில் பணியாற்றுவேன் மாதா. நான் உங்கள் தொண்டன் மாதா, என்னை வாழ்த்துங்கள். ஹே மாதா மகாலட்சுமி, கொடுமைக்கார அசுரர்களை நீ வீழ்த்தினாய். பாபமறியாத நல்லவர்களை தர்ம பாதையில் திரும்பும்படி செய்தாய். நீ பூமிக்கு தாய் அல்லவா அம்மா? இருந்தும் என் வேதனை முறையீடுகள் உன் காதில் விழவில்லையா அம்மா? ஏ ஜெகத் ஜனனி, ஏ ஜெகன் மாதா, பெண்ணினம் உன்னினம் அல்லவா அம்மா? மாதா, என் பிள்ளை பைரவனுக்கும் நீ தர்ம பாதையில் திரும்பும் நல்ல எண்ணங்களை கொடு. உணர்ந்து திருந்தி அவன் தர்ம பாதைக்கு மீண்டும் வந்து கொடுமை புரிவன மறந்தால், அப்படி நடந்தால் பெற்ற என் வயிறு கொதிப்படங்குமே.
மாதா என் புலம்பல் கேட்காதோ? என் வேதனையை தீரம்மா. மாதா, என் மகன் பைரவனுக்கு கோபம் இல்லாமல் செய்துவிட அம்மா. நடக்கட்டும்.